தேமுதிக தலைவர் திரு விஜயகாந்த் உளுந்தூர்பேட்டை தொகுதியில் போட்டியிடுகிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி நம்மிடையே இணைப்பில் இருக்கிறார். அவருடன் பேசலாம். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் எந்த தொகுதியில் போட்டியிடுவார் என்பது பரபரப்பாக தமிழக அரசியலில் கடந்த ஒரு மாதமாவே பேசப்பட்டு வந்தது. தற்போது உளுந்தூர்பேட்டை தொகுதியை தேர்வு செய்திருக்கிறார். இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? அவர் வட மாவட்டத்தில் தான் தொகுதிகளை தேர்வு செய்வார் என்பது தெளிவாக தெரிந்த ஒன்று. தென் மாவட்டங்களை விட வட மாவட்டத்தில் தான் அவருக்கு செல்வாக்கு அதிகமாக இருக்கிறது. ஆனால் அவர் முன்பு முதல் முறை அவர் தேர்ந்தெடுத்த விருத்தாச்சலம் என்பது பாமகவுக்கு மிகவும் பலமான இடம். அப்பொழுது அவர் பாமக எதிர்ப்பு அரசியலில் அவர் அங்கு வெற்றி பெற்றார். அடுத்தபடியாக அவர் ரிஷிவந்தியத்தில் அதிமுக ஆதரவில் ஜெயலலிதா ஆதரவில் வெற்றி பெற்றார். ரிஷிவந்தியம் என்றாலும் சரி, இப்பொழுது உள்ள உளுந்தூர்பேட்டை என்றாலும் சரி, நான் அறுதியிட்டு உறுதியாக கூறுவேன், பாமக அங்கு டெபாசிட் எடுத்ததே கிடையாது. கடந்த கால வரலாற்றில் பாமக அங்கு தனித்து போட்டியிட்டு அந்த இடங்களில் அரசியல் விமர்சகர்கள் என்ற முறையிலும் கடந்த கால அரசியல் வரலாற்றை தெரிந்தவர் என்ற முறையிலும் கூறுகிறேன், அங்கு பாமக டெபாசிட் எடுத்தது கிடையாது. அதுபோல் விடுதலை சிறுத்தைகளுக்கும் உளுந்தூர்பேட்டையில் சொல்லிக் கூறக்கூடிய அளவுக்கு எந்த செல்வாக்கும் கிடையாது. ஆக அவர் இங்கு நிற்கிறார் என்றால் அவருக்கு இருக்கும் தொகுதிகளில் இது சாதகமான தொகுதி என்று கருதிதான் இங்கு நிற்கிறார். என்னை பொறுத்தவரையில் அவர் தேமுதிகவுக்கு சுமார் அவர் இருக்கக்கூடிய தொகுதிகளில் சராசரியாக 10% வாக்குகள் கிடைத்தால் இவருக்கு இங்கு கூடுதலாக 10%, அவரது கேண்டிடேட் வெயிட்டுக்கு கூடுதலாக 10%, 20% வாக்கு எடுப்பார். அவர் கட்சிகளில் எடுத்து அதிக வாக்கு எடுக்கப்படும் ஒரு ஆளாகத்தான் இருப்பாரே தவிர, முதலில் 2006 களம் இறங்கிய போது தமிழக அளவில் 8% வாக்கு எடுத்த அவர் விருத்தாச்சலத்தில் மிகப்பெரிய அளவில் 40% வாக்குகளை பற்றி வெற்றி பெற்றது போல் அவரால் இந்த உளுந்தூர்பேட்டையில் அவரால் வெற்றி பெற முடியாது. காரணம், அன்றே வரும்போது தாய்ப்பால் போல் களங்கமற்றவராக இருந்தார். இப்பொழுது அவர் மாற்றி என்று வந்தவர் தேர்தலுடன் கூட்டணி சேர்ந்தார், பாஜகவுடன் பின்பு கூட்டணி சேர்ந்தார், பாமகவுடன் கூட்டணி சேர்ந்தார். ஆக இப்பொழுது அவர் எதிர்பார்க்கக்கூடியது எதிர்ப்பு ஓட்டுகள் எதையும் எதிர்பார்க்க முடியாது. பாசிட்டிவாக நேர்மறையாக அவருக்கு என்ன ஓட்டு வரும் என்பதை தான் எதிர்பார்க்க முடியும். அந்த நேர்மறை ஓட்டு என்பது அவரது மற்ற கட்சி வேட்பாளர்களை விட சுமார் 10% அவரது நட்சத்திர நடிகர் என்பதாலும் ஒரு ஸ்டார் கேண்டிடேட் என்பதாலும் இருக்குமே தவிர, என்னுடைய அனுமானப்படி உளுந்தூர்பேட்டையில் போட்டி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் கடுமையாக இருக்கும். விஜயகாந்தின் இடம் மூன்றாவதாகத்தான் இருக்கும். இதற்கான ரேகையை நாம் மக்களவை தேர்தலிலும் பார்த்தோம், சட்டமன்ற தேர்தலும் அதை நோக்கித்தான் இருக்கும் என நான் நம்புகிறேன். திரு ரவீந்திரன் துரைசாமி, அதிமுக சார்பில் பாத்தீங்கன்னா குமரகுரு என்பவர் போட்டியிடுகிறார், திமுக சார்பாக வசந்தவேல் என்பவர் போட்டியிடுகிறார், பாமக சார்பில் ராமமூர்த்தி என்பவர் போட்டியிடுகிறார். இவர்கள் எல்லாம் நட்சத்திர அந்தஸ்தில் இல்லை. ஆனால் தேமுதிகவின் முதலமைச்சர் வேட்பாளராக களமிருக்கக்கூடிய திரு விஜயகாந்த் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் என்பதற்காக அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதா? நிச்சயமாக அந்த நட்சத்திர அந்தஸ்து அவர் 2006 கிடைச்சது. அந்த அந்தஸ்து ஒரு முறைதான் கிடைக்கும். அவர் 2006 வந்தபோது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாற்றி என்று வந்தார். இதே விஜயகாந்த் 2011 தேர்தலிடம் 40 இடங்களை பெற்று மாற்றி என்ற அவர் கொள்கையை விட்டுக் கொடுத்தார். மீண்டும் அவர் திரும்பி வரும்போது இவருக்கு அதே அந்தஸ்து கிடைக்கும் என்று உறுதியாக கூற முடியாது. காரணம், மூப்பனார், வைகோ, ராமதாஸ் போன்றவர்கள் இப்படி திமுக அதிமுகவுடன் கூட்டணி சேர்ந்து தங்கள் சக்தியை அந்த பெரிய தலைவரிடம் இழந்து திரும்ப வரும்போது தங்கள் பலத்தை விட குறைந்துதான் இருக்கிறார்கள். விஜயகாந்தை பொறுத்தவரையில் வெற்றி வாய்ப்பு உளுந்தூர்பேட்டையில் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. இன்னொரு தேமுதிக கேண்டிடேட்டை விட அவரால் 10% வாக்குகள் அதிகம் எடுக்க முடியும் என்பதை தவிர மற்றபடி அவர் திமுக அதிமுகவை தாண்டி உளுந்தூர்பேட்டையில் எடுப்பார் என்பது கடந்த கால புள்ளி விவரங்களை வைத்து பார்த்தால் நிச்சயமாக இல்லை.